கதைகள். கதையோட தலைப்பு மாமியார் மருமகள் மந்திர பிரியாணி ஹோட்டல். வாங்க கதைக்குள்ள போகலாம். கமலாவுக்கு ஒரே ஒரு செல்ல மகன். அவனோட பேரு தான் ராஜா. அவனுக்கும் திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. அவனோட மனைவியோட பேரு தான் ஜமுனா. இவங்க 2 பேரு தான் மாமியாரும் மருமகளும். எப்பவுமே ஒற்றுமையா இருப்பாங்க. 2 பேரும் எங்கே போனாலும் ஒன்றா போவாங்க, ஒன்றா வருவாங்க. ஏதாவது ஒன்று வேணும்னாலும் அவங்க அத்தை கிட்ட கேட்பா, இவங்களும் அவங்களோட மருமகள் கிட்ட கேட்பாங்க. இப்படி மாற்றி மாற்றி அன்பாக இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அப்படித்தான் 2 பேருமே வயல்வெளிக்கு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க. அப்போது ஜமுனா அவங்க அத்தை கிட்ட பேசிகிட்டே போகிறாங்க. அத்தை அத்தை, நாமளும் எவ்வளோ நாள் தான் இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்க போகிறோன்னு தெரியல. ஆனால் நம்மளோட கஷ்டங்களும் கூடிய சீக்கிரத்திலேயே இல்லாமல் போயிடும். எனக்கு ஒரு பெரிய வீடு கட்டணும்னு ஆசை. அதில் நாம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பால் காய்ச்சணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுன்ட்டு தான் எனக்கு மிகப்பெரிய ஆசையே அத்தை. அது கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் நிறைவேறும்னு நினைக்கிறேன். பாவம் அத்தை, நீங்கள் தான் இந்த வயசுக்கும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. நாங்கள் கஷ்டப்படுறது பரவாயில்ல, நாங்கள் இளமை. இந்த வயசுலேயும் நீங்கள் இவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. நீங்கள் கொஞ்சம் வேலைகளை குறைச்சிக்கோங்க அத்தை, நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு கமலா சொல்கிறாங்க, ஆமாம்மா ஜமுனா, நீங்கள் இருக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒத்தாசையாக நான் இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் சுலபமாக இருக்கும்ல. அதில் வேற எனக்கு என்ன அவ்வளோ வயசு ஆகிப்போச்சு. இப்போ ஒரு 55 வயசு தானே ஆகுது. அதனால் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு என்னோடய வண்டி நல்லாவே ஓடும், பிரச்சனை கிடையாது. அது வரைக்கும் நான் என்னால் முடிஞ்ச வேலைகளை உங்களுக்கு செஞ்சுட்டே இருக்கிறேன். என்னால் முடிகிற வரைக்கும் நான் பார்க்குறேன். அப்போ தான் நம்மளோட உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். சும்மாவே இருந்தோன்னு வச்சுக்கோ, நமக்கு சோம்பேறித்தனமாகவும் ஆகிடும், ஆரோக்கியத்துலேயும் பிரச்சனை வந்துடும். அது எதுக்கு? எனக்கு இந்த ஆஸ்பத்திரி, டாக்டரு, மருந்து, ஊசினாலே பயம். அதெல்லாம் எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. வேண்டவே வேண்டாம். அதுக்கு நாம் வேலைகளை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும், குடும்பமும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே ஜமுனா சிரிக்கிறாங்க. அவங்களோட மாமியாரும் கூட சேர்ந்து சிரிக்கிறாங்க. அப்போது ஜமுனாவோட கணவன் வர்றாங்க. என்ன ஜமுனா, ஒரே சிரிப்பு சத்தமாக கேட்குது. மாமியாரும் மருமகளும் சிரிப்பாக சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. 4 தெருவுக்கு கேட்கும் போல இருக்கே. சரி, தலையில் வச்சிருக்கிற பாரத்தை போய் இறக்கிட்டு வாங்க. சரியான பசியில் இருக்கிறேன். சாப்பாடு போட்டிங்கன்னு வச்சுக்கோயேன், 2 தட்டு சாப்பாடு வேக வேகமாக உள்ளே போயிடும். சீக்கிரமாக வாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஜமுனா, சரி சரி, வாங்க வாங்க, வேலையெல்லாம் முடிஞ்சது, நீங்கள் கை காலெல்லாம் கழுவிட்டு வாங்க, நாங்கள் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. பார்த்தா அவங்களோட அப்பா வந்திருக்காங்க. ஊர்லேருந்து வந்த அப்பாவை பார்த்த ஜமுனா வாங்கப்பான்னு கூட கேட்காம வாயடிச்சு போய் நிற்கிறா. ஏன்னா ஜமுனாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சப்ப வந்தது. அதுக்கப்புறம் இப்போதான் 4 வருஷமா, 4.5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் அவங்க வீட்டுக்கு அவங்களோட மகளை பார்க்கறதுக்கே வந்திருக்கிறாங்க. நாற்காலியில் உட்காந்துட்டு இருந்த ஜமுனாவோட அப்பாவும் ஜமுனாவை பார்த்தோன்னையும் நாற்காலியிலேருந்து எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. உடனே ஜமுனாவோட அப்பாவும், ஏம்மா ஜமுனா, நல்லா இருக்கியாம்மா? வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா? நான் வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கும். சம்மந்தி ஐயா தான் வீட்டில் இருந்தாங்க. உள்ளே உட்காருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மருமகளும் நம்ம வீட்டம்மாவும் வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. அதான் நான் நீ வருவான்னு காத்துட்டு இருந்தேன். உன்னோட அம்மாவும் உன்னை பார்க்கறதுக்கு வர்றேன்னு தான் சொன்னான். எனக்கு தான் நேரம் ஆயிடுச்சா வேலைக்கு போகிறதுக்கு. உன்னை ஒரு எட்டு பார்த்துட்டு இப்போ அப்படியே வேலைக்கு போகணும். அதனால தான் நான் மட்டும் வந்திருக்கிறேன். அடுத்த முறை கண்டிப்பாக உன்னோட அம்மாவை கூட்டிகிட்டு வரேன். அவள் தான் துடிச்சிட்ருக்கிறா. கடைசி நிமிஷத்தில் கூட நான் வீட்டிலேருந்து புறப்பட்டுருப்ப, வரேங்க, நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருந்தா. நான் தான் இன்னொரு வாட்டி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சரிம்மா ஜமுனா, மாப்பிள்ளை எங்க? சம்மந்தி அம்மாவை கூட காணவே காணுமே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்கள பார்த்துட்டு நான் புறப்படுறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே ஜமுனா இப்போ தான் பேச தொடங்குறா. வாங்கப்பா, நல்லா இருக்கிறீங்களா? அம்மா எப்படி இருக்கிறாங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம். தங்கச்சி எப்படி இருக்கிறா? அத்தையும் அவங்களும் வெளியில் இருக்கிறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வயல்லேருந்து இப்போ தான் வந்தோம்.
அத்தையும் அவங்களும் கை காலெல்லாம் கழுவிட்டு வருவாங்க. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்காக தான் வந்தேன். பார்த்தா நீங்கள் இருக்கிறீங்க. எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாகி போச்சு. வெளியில் கூட செருப்பு எதையுமே பார்க்கலையே. நீங்கள் வந்ததே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. முதல்ல நான் வீட்டுக்குள்ளே வந்ததும் உங்களை பார்த்ததுக்கப்புறம் இது உண்மையாக பொய்யானே தெரியல. நீங்கள் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம அப்பா வந்திருக்கிறாங்க, அது உண்மைதான் அப்படின்ட்டு எனக்கே தெரிஞ்சுது. சரி வாங்கப்பா, நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, இல்லைம்மா ஜமுனா, நான் வீட்டிலேருந்து வரும்பொழுதே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். உங்கள் அம்மா இருக்காளே, என்னை சும்மாவா அனுப்புவா? 2 தோசையை சுட்டு கொடுத்து சட்னியெல்லாம் வச்சு தந்தா. நல்லா சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். சரிம்மா ஜமுனா, நான் வந்த விஷயத்தையே மறந்து உன்கிட்ட நான் என்னென்ன கதையோ பேசிகிட்டு இருக்கிறேன் பாரு. அந்தா இதோ இருக்குதுல்ல, இந்த பெட்டிக்குள்ள நீ ஒரு கைப்பிடி அரிசியை போட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு எத்தனை சாப்பாடு வேணுமோ, அதுவும் பிரியாணி அவ்வளோ சாப்பாடும் இந்த பெட்டிக்குள்ளேருந்து ஒவ்வொரு தட்டில் வச்சு வச்சு தானாகவே மேலே வரும். வெளியில் வர்ற சாப்பாடை நீங்கள் எத்தனை பேர் வேணும்னாலும் சாப்பிடலாம். ஒரு தட்டு சாப்பாடு சரியாக ஒருத்தருக்கு அவ்வளோ நல்லா தரமாக வயிறு நிறைஞ்சிரும். நீ வேணும்னா இந்த பெட்டியை உபயோகித்து பாரு, கண்டிப்பாக நடக்கும். மந்திர சக்தி வாய்ந்த பிரியாணி எல்லாம் இதிலேருந்து கிடைக்கும். சீக்கிரம் இதிலேருந்து நீங்கள் எவ்வளோ உணவுனாலும் எடுத்துக்கலாம். அடுப்படியில் போய் அரிசி எடுத்துகிட்டு வந்து உள்ளே போடு, இந்த பெட்டிக்குள்ளே கண்டிப்பாக பிரியாணி வருமா. போமா, போ சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஜமுனா சொல்கிறாங்க, பாப்பா என்னப்பா நீங்கள் காமெடி பண்ணிகிட்ருக்கிறீங்க? இது பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு உண்டியல் மாதிரி இருக்குது. காசெல்லாம் போட்டு சேர்த்து வைக்கலாம், அவ்வளோதான்ப்பா பண்ண முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்குள்ளே அரிசியை போட்டால் எப்படிப்பா பிரியாணி வரும்? இப்போல்லாம் பிரியாணி கடைக்கு போனாலே காசு கொடுத்தாதான் கூட ஒரு பீஸே போடுறாங்க. பிரியாணி வருமா? பிரியாணி அது எப்படிப்பா? சாத்தியமே கிடையாது. அரிசியை மட்டும் போட்டால் அப்போ கறியெல்லாம் எப்படி தானாக வருமா? பிரியாணி வருங்கிறீங்க, பிரியாணியில் கறி அப்போ எப்படி இருக்கும்? எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்க? நல்லா ஏமாந்துருக்குறீங்கப்பா. இந்த டப்பாவை அவங்கக்கிட்டேயே போய் கொடுங்க. உண்டியெல்லாம் நினச்சி அவங்களும் காசு சேர்த்து வைக்கட்டும். வாங்கப்பா, முதல்ல நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம். கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறீங்க, வாங்கப்பா வாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஜமுனாவோட அப்பா சொல்கிறாங்க, இல்லைம்மா, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நீ வேணா போய் செஞ்சு பாருமா, நான் சொல்கிறத நீ நம்ப மாட்டியா? ஜமுனா, முதல்ல நீ போய் ஒரு பிடி அரிசி எடுத்துகிட்டு வா, சீக்கிரமா வா. நான் இப்போ உன் கண் முன்னாடியே அது நடக்குதா இல்லையான்ட்டு நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்பா நீங்கள் நான் சொன்னால் கேட்கவே மாட்டீங்கப்பா. இப்படி தான் எப்போவுமே உங்களுக்கும் எனக்கும் தகராறு வரும். இப்போவும் அது நமக்கு முடியவே இல்லை. சரி இருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்படிக்கு போய் ஒரு பிடி அரிசி எடுத்துகிட்டு வர்றாங்க. இதோ போடுறேன் பாருங்க. ஆனால் பிரியாணி மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யார்கிட்ட இந்த டப்பாவை உண்டியல் டப்பாவை வாங்கிட்டு வந்தீங்களோ அவங்கக்கிட்டேயே போய் கொடுத்துடணும், சரியா அப்படிங்கிறாங்க. சரி முதல்ல போடுமா, போடு அப்படிங்கிறாங்க. இந்த ஜமுனாவும் ஒரு பிடி கை அரிசியை எடுத்து அந்த டப்பாவில் போடுறாங்க. பார்த்தா வெறும் அரிசி டப்பாக்குள்ளே போனோனையும் வெந்த அரிசியாக மாறி பிரியாணியாக உருவாக்கி தட்டில் அடுக்கி ஒவ்வொரு தட்டாக மேலே வருது. மேலே கறியும் இருக்குது. பிரியாணி சுட சுட ஆவி பறக்குது. பிரியாணி வச்ச தட்டு ஒவ்வொன்றா மேலே பறந்து வருது. அந்த எல்லா சாப்பாடுமே டைனிங் டேபிளில் வரிசையாக போய் உட்காந்துருச்சு. இதை பார்த்து இந்த ஜமுனா வியந்து போயிட்டா. என்னப்பா நடக்குது இங்கே? நீங்கள் சொன்ன மாதிரியே தட்டு தட்டா பிரியாணி வருதே, நான் நம்பவே இல்லைப்பா. அது எப்படிப்பா? இது உண்மையா பொய்யா? என்னை நீங்கள் லேசாக கில்லுங்கப்பா, அப்போ தான் நான் உண்மையா பொய்யானே கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பாவும், அட என்ன ஜமுனா, இது உண்மைதான், கண்ணை நல்லா திறந்து பாரு அப்படின்ட்டு லேசாக தட்டுறாங்க. ஆமாப்பா ஆமாம், இது மாதிரி ஒரு மந்திர சக்தி வாய்ந்த பிரியாணி பெட்டியை இது வரைக்கும் என்னோட வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது. இந்த மந்திர சக்தி வாய்ந்த பிரியாணி பெட்டியை நீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்கன்னு கூட என்கிட்ட சொல்ல வேண்டாம்ப்பா. ஆனால் அவங்களுக்கு நாம் கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் அவங்களோட மாமியாரும் கணவரும் வராங்க.
அந்த நிகழ்வெல்லாம் பார்த்தோன்னையும் அவங்களுக்கும் வியப்பாய் போச்சு. ஜமுனாவோட மாமியாரும் கணவரும், "வாங்க சம்மந்தி ஐயா, வாங்க மாமா" அப்படிங்கிறாங்க. "சம்மந்தி ஐயா, இப்படி ஒரு விசித்திரமான மந்திர சக்தி வாய்ந்த பிரியாணி பெட்டியை நீங்கள் உங்களோட மகளுக்காக கொண்டு வந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு வேணும்னு நினைக்கவே இல்லைல்ல? உங்களோட மனசு எவ்வளோ பெரிய மனசு. நீங்கள் உட்காருங்க சம்மந்தி ஐயா, எவ்வளோ நேரமாக நின்றுட்டே இருப்பீங்க. டே ராஜா, மாமாவுக்கு ஜில்லுன்னு கலர கிளற வாங்கிட்டு வா போடா" அப்படிங்கிறாங்க. அதுக்கு ராஜாவும், இதோ போகிறோமா" அப்படிங்கிறாங்க. உடனே ஜமுனாவோட அப்பா, "இல்லைல்ல சம்மந்தி மாப்பிள்ள, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. ஏற்கனவே சம்மந்தி ஐயா எனக்கு எல்லா கவனிப்பையும் சூப்பராக கவனிச்சுட்டாங்க. உங்கள் எல்லாரையும் பார்க்கணுன்ட்டு தான் நான் இவ்வளோ நேரம் காத்துட்ருந்தேன். உங்கள் எல்லாரையும் நான் சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். வேலைக்கு நேரமாச்சு, நான் புறப்படுறேன்" அப்படின்ட்டு புறப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஜமுனா, அவங்களோட கணவன், அவங்களோட மாமியார், மாமனார்னு எல்லாருமே சேர்ந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது கமலா சொல்கிறாங்க, ஜமுனா, நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணியை விட இது ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து பார்ப்போம். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நாம் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஜமுனா சொல்கிறாங்க, "அத்தை, ரொம்ப நல்ல யோசனையை சொல்லியிருக்கிறீங்க. இப்போவே நம்ம சாப்பிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் போய் பிரியாணியை கொடுத்துட்டு வருவோம். வாங்க, சீக்கிரமாக சாப்பிடுங்கத்த, போயிட்டு வருவோம்" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வேகமாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. மந்திர பிரியாணி பெட்டியில் செஞ்ச பிரியாணியை எல்லாத்தையும் அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, நண்பர்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. வயசானவங்க கூட ரொம்ப அருமையாக இருக்குது, இது மாதிரி பிரியாணியை நாங்கள் சாப்பிட்டதே இல்லையே. ஆமாம், எங்கே வாங்கின கமலா? இல்லைன்னா நீயே வீட்டில் செஞ்சியா? வீட்டில் செஞ்சன்னா நீ தர மாட்டியே, அதுலேயும் இவ்வளோ ருசியாலாம் நீ செய்ய மாட்டியே, அதான் ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கமலா. இன்னொரு தட்டு பிரியாணி கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு கமலா சொல்கிறாங்க, கண்டிப்பாக கிடைக்கும். நாளைக்கே நாங்கள் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறோம். அந்த ஹோட்டலில் வந்து நீங்கள் குடும்பத்தோடு வந்து சாப்பிடுங்க. குறைந்த விலையில் தரமாக ரொம்ப ருசியான பிரியாணியை சாப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு கமலாவோட தோழி சொல்கிறாங்க, "ஓ, அதான் கமலா, நீ இன்னைக்கு இலவசமாக தரியா? சரி சரி, இன்னைக்கு ஒரு நாளாவது நல்லா சூப்பரான பிரியாணியை இலவசமாகவே சாப்பிட்டுட்டேன். ரொம்ப நன்றி. ஹோட்டல் திறக்க போறியா? அதுக்கு தான் ட்ரீட்டா? நாளைக்கு நான் என்னோட குடும்பத்தோடு உங்கள் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்றோம். சரி, நான் புறப்படுறேன் கமலா" அப்படின்ட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. மறுநாளும் விடிஞ்சிருச்சு. கமலாவும் அவங்களோட மருமக ஜமுனாவும் ஒரு ஹோட்டலை தொடங்கிட்டாங்க. கமலா அவங்களோட வீட்டுக்குள்ளே மந்திர பெட்டிக்குள்ளே பிரியாணியை தயாரித்து எடுத்துகிட்டு வராங்க. இந்த ஜமுனா கல்லால் உட்காந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாத்துக்குமே போய் பரிமாறுறது தான் இவங்களோட வேலை. சாப்பிட வர்றவங்க எல்லாருமே, "இந்த பிரியாணி ரொம்ப ருசியாக இருக்குதே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமேல் நான் அடிக்கடி இந்த ஹோட்டலில் தான் வந்து பிரியாணி சாப்பிடுவேன்" அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு சிலர், "வீடு வேற ரொம்ப தூரத்தில் இருக்குது. இப்போ நாங்கள் மறுபடியும் வந்து குடும்பத்தோடு சாப்பிடணுன்னா நேரம் ஆகி போயிடும். சரி, நான் பார்சல் வாங்கிட்டு போயிடுறேன்" அப்படின்ட்டு பார்சலும் வாங்கிட்டு போகிறாங்க. இப்படியே சில நாட்கள் போயிட்டே இருக்குது. இவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குது. நிறையா வருமானமும் வர ஆரம்பிச்சிருச்சு. கட்டுக்கட்டாக பணம் தான். அன்னைக்கு அப்படித்தான் கமலாவும் ஜமுனாவும் ஹோட்டல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பணத்தெல்லாம் எண்ணிட்டுருக்குறாங்க. அந்த சமயத்தில் தான் அவங்களோட அப்பா இவங்கள பார்க்கறதுக்காக வராங்க. "ஜமுனா, ஜமுனா, அப்பா வந்திருக்கிறோமா" அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. "அத்தை அத்தை, இருங்கத்த, அப்பா வந்திருக்கிறாங்க, இருங்க, நான் போய் அப்பாவை உள்ளே கூட்டிகிட்டு வரேன்" அப்படின்ட்டு போகிறாங்க. "வாங்கப்பா வாங்க, ஏன் வெளியிலேயே நின்றுட்டுருக்கீங்க, உள்ளே வாங்கப்பா" அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. அப்போது ஜமுனாவோட அப்பா சொல்கிறாங்க, "என்னம்மா, பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது, இன்னமும் நீ அப்படியே தான் இருக்கிறியே, ரொம்ப கலகலன்னு. வீட்டில் எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. சந்தோஷமா. ஆமாம், மாப்பிள்ளை எங்கே? சம்மந்தி அம்மா, சம்மந்தி ஐயாவெல்லாம் எங்கே? அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு நான் புறப்படலான்னு வந்தேன். இந்த பக்கம் ஒரு வேலை விஷயமா வந்தேன். இப்போதான் இங்கே வரணும்னு இருந்திருக்கு போல இருக்கு. சரி சரி, நான் பார்த்துட்டு புறப்படுறேம்மா, வேலைக்கு நேரமாச்சு" அப்படிங்கிறாங்க.
அதுக்கு ஜமுனா சொல்கிறாங்க, அட என்னப்பா நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி தானே நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்தீங்க. அம்மாவை கூட அடுத்த முறை நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னீங்களே, அம்மாவை கூட்டிகிட்டு வரலையா? ஏன்பா வர்றப்பெல்லாம் நீங்கள் மட்டும் தனியாகவே வர்றீங்க? அம்மா பாவம்ல, அவங்களையும் கூட்டிகிட்டு வாங்களேன். சரி சரி உட்காருங்கப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, அட என்ன ஜமுனா நீ சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியலையே. நான் இப்போ தானே உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுலேயே முறையாக உன்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறேன். நீ என்ன நான் 2 மாதத்துக்கு முன்னாடி வந்தேன்னு சொல்கிறியே? நான் வரவே இல்லையேம்மா. நீ சொல்கிறது எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கே. கொஞ்சம் தெளிவாக சொல்லுமா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜமுனாவும் அவங்க அப்பா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்ட ஜமுனாவோட அப்பா ரொம்பவே ஆச்சரியமாயிட்டாங்க. இவ்வளோ நடந்துதா? எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்கேம்மா, நம்பவே முடியலையே. அப்போ என்ன மாதிரியே இங்கே வந்தது யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு பேசுகிறாங்க. ஆமாப்பா, எனக்குமே ஒன்றும் புரியல. நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது நீங்கள் வரலன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. சரி சரி விடுங்கப்பா, அதை நாம் அப்புறமா பார்த்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு சும்மாவே நின்றுட்டுருக்குறீங்க, வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு சாப்பிட கூட்டிகிட்டு போகிறாங்க. இதோ இந்த பெட்டியில் தான் அரிசியை ஒரு கைப்பிடி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிரியாணி நமக்கு எவ்வளோ வேணுமோ தட்டு தட்டாக வரும்ப்பா. இதிலேருந்து தான் நாங்கள் இப்போ ஹோட்டல் வேலையவே பார்த்துட்ருக்குறோம். நல்லா கை நிறையா சம்பாத்தியம் வருது. எந்த குறையும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். சாப்பிட்டு பாருங்கப்பா, பிரியாணி சூப்பராக இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஜமுனாவோட அப்பாவும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லார்கிட்டையும் பேசிட்டு, சரிம்மா ஜமுனா, எனக்கு வேலைக்கு நேரமாச்சு, நான் புறப்படுறேன் அப்படின்ட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த ஜமுனா அந்த பிரியாணி செய்கிற பெட்டிக்கிட்ட வராங்க. அந்த பெட்டி தானாகவே பேச தொடங்குது. என்னை இங்கே உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததே கடவுள் தான். நீங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கல்ல, உங்களோட கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் கடவுள் செய்த செயல். இப்போது நீங்கள் நிறையா பணம் சம்பாத்தியம் பண்ணிட்டீங்கல்ல, கண்டிப்பாக ஒரு பெரிய ஹோட்டல் வைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெரிய வீடை கட்டி எல்லாருக்கும் சொல்லி பால் காய்ச்சிட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீங்க. குறையே இருக்காது. உங்களோட வாழ்க்கையே ரொம்ப நிறைவாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த பிரியாணி மந்திர பெட்டி மாயமாக மறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜமுனாவும் அவங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருமா சேர்ந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹோட்டலையும் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட மாதிரி பெரிய வீடையும் மாடி வீடும் கட்டுறாங்க. வீட்டை கட்டி முடித்ததுமே எல்லாருக்கும் சொல்லி பால் காய்ச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ பார்க்குற உங்களில் யார் யாருக்கெல்லாம் பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த கதையில் வந்த மாதிரியே நம்மள்கிட்டையும் மந்திர பிரியாணி பெட்டி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? தினமும் ஒரே பிரியாணி சாப்பிட்றதா தான் இருக்கும்ல. கண்டிப்பாக சமைக்கிற வேலை மிச்சமாயிடும். எல்லார் வீட்லேயும் சமைக்கிறவங்கெல்லாம் சோம்பேறியாக ஆயிடுவாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போவுமே நம்மளோட வாழ்க்கை கஷ்டத்தை நோக்கியே போகணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. எப்போவுமே நம்மளோட எண்ணங்கள் உயர்வாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்கும். வெற்றிகளை தொடுறது ரொம்பவே சுலபமாயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒற்றுமைங்கிறது சிறந்த விஷயம். நம்மள்கிட்ட நல்ல குணங்களும் அன்பாக பாசமாக அக்கறையாக இருக்கிற பண்புகளும் நம்மள்கிட்ட இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நல்லது தான் நடக்கும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு நேர்மறை எண்ணங்களை தரும். எப்போவுமே நல்லதை நினைங்க, நல்லதை செய்யுங்க, நல்லதே நடக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.